நல்ல வயல்வெளிகள், நல்ல செடிகள் வளர்கின்றது, மரங்கள் வளர்கின்றது, அது எல்லோருக்கும் பயன்படுகின்றது. அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக, பயன்படக்கூடிய தண்ணீராக இருக்கின்றது. ஆனால் இந்த கடலிலிருந்து செல்லுகின்ற தண்ணீர் அங்கு சாக்கடலை அடைகின்றது. சாக்கடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்க போய் அது சேருது. அங்க போய் சேர்ந்த பிறகு அங்க அது அப்படி எந்த அசைவும் இல்லாம அது ஓடுறது இல்லை. இந்த கடல்ல இருந்து ஓடுது, ஆனா அங்க போன பிறகு தேங்கி கிடக்குது. அது அப்போ தேங்கி கிடக்கிற இடத்துல எந்த உயிரினங்களோ எந்த மரங்களோ எதுவுமே அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது. அது பயனற்று போகும். அதுபோலதான் நாம் மன காயமுற்றவர்களாக இருந்தால் நாம் யாருக்குமே பயன்படாமல் போவோம். மற்றவர்களுடைய சுகத்திற்காகவோ மற்றவர்களுடைய நலத்திற்காகவோ நம்முடைய வாழ்வு பயன்படாது. நாம் எப்போது இந்த கலிலேயா கடல் போல நாம் இருக்கின்றோமோ, அன்பு வழியிலும் மன்னிப்பின் பாதையிலும் நாம் நடக்கும்போது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்களை உடல் நலம் பெற செய்யவும் உள்ள நலம் பெற செய்யவும் நாம் அவர்களுக்கு ஒரு கருவியாக நாம் இருக்க முடியும். மாறாக இந்த மன காயப்பட்டு இந்த சாக்கடலை போல நம்முடைய வாழ்வு மாறிவிட்டது என்றால் நாம் எதற்கும் பயன்பட மாட்டோம். தேங்கி கிடக்கின்ற அந்த கடல் ஒன்றுக்கும் உதவாதது போல இந்த உலகத்திலே நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருப்போம். மாறாக இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை ஒத்துக்கொண்டு வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தால், வாழ ஆரம்பித்தால், கலிலேயா கடல் போல நம்முடைய வாழ்வானது மற்றவர்கள் செழிப்பாக மற்றவர்கள் நலமாக வாழ்வதற்கு நம்மை அது பயன்படுத்தும். புரிஞ்சுதா? Hallelujah. Hallelujah. So, ask your neighbor, are you the Sea of Galilee or Dead Sea? இப்ப பக்கத்துல இருக்கவங்க கேளுங்க, நீங்க கலிலேயா கடலா அல்லது சாக்கடலா அப்படின்னு கேளுங்க. சாக்கடல்னா அதுல ஒண்ணும் இருக்காது, அதை பயன்படுத்த முடியாது. சரியா? கேளுங்க பக்கத்துல, கலிலேயா கடலா அல்லது சாக்கடலா? Sure. பக்கத்துல 100%. Galilee, Dead Sea. கேட்டீங்களா? Hello, Galilee, Red Sea. நீங்கலாம் கலிலேயா கடலா அல்லது சாக்கடலா? Sure. நிச்சயமா. Because when you are bitter, நீங்க கசப்போட இருக்கும்போது the roots will begin to come. உங்களுடைய வேர்கள் எல்லாம், And remember, the roots of bitterness will always bring trouble. அந்த கசப்பான நச்சு வேறு எப்பவுமே வாழ்க்கையில துன்பத்தை தான் தரும். I repeat again. நல்ல திரும்ப நான் சொல்றேன் கேளுங்க. Roots of bitterness always brings up troubles in your life. கசப்பான நச்சு வேர் உங்கள் வாழ்க்கையில் கேடு விளைவிக்கும் துன்பங்களை கொண்டு வரும். And when this bitterness will begin to grow, இந்த கசப்பு வளர்ந்து 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 பெருசாகும் போது along with you, உங்களோட சேர்ந்து these roots will destroy other people's life as well. மற்றவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சேர்த்து அழித்து போட்டுவிடும். Remember, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, before a plant grows, ஒரு செடி வளர்ந்து பெரிதாவதற்கு முன்னால் it is the root that sprouts first. முதல்ல இப்படி வெளியே வர்றது என்ன? வேர் தான். And if these roots are watered, அந்த வேர்ல அப்படி தண்ணி ஊற்றிட்டே நம்ம இருக்கும்போது, they are protected, அதை நல்லா பாதுகாத்து வைக்கும்போது, they are fed, அதுக்கு நல்லா உரம்லாம் போடும்போது, they are given attention, அதை நல்லா கவனிச்சுட்டே இருக்கும்போது the roots will start growing deeper and deeper. அந்த வேர் நல்லா ஆழமா அப்படி உள்ள போய் 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 வளரும். They will grow so deep அது ரொம்ப அழகு போகும். and they will become very strong. நல்ல பலமாயிரும். If these roots are allowed to grow deeper and stronger, இந்த வேர்கள் கீழே ஆழமாகவும் பலமாகவும் வளர நம்ம அதுக்கு அனுமதி கொடுத்தோம்னா, it will be very difficult now to pull them out. அதை வெளியே பிடிச்சு நீங்க இழுத்து கொண்டு வரணும்னா இழுத்து 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 ரொம்ப இழுத்தாதான் அது Can you see the coconut tree? வரும். நீங்க தென்னை மரத்தை பார்த்துருக்கீங்களா? That one. அதான் நிற்கிறேன் எங்க தென்னை மரம். The day it got planted எந்த நாளில் அதை முளைக்க வச்சாங்களோ, and you covered with soil, அது மேல மண்ணெல்லாம் போட்டாங்களோ, can you go and uproot it? அதை போய் அப்படி தூக்கிடலாமா? தேங்காய் உள்ள வச்சு மண்ணை போட்ட அன்னைக்கு Come on. முதல் நாள் Can you uproot it?
அது அப்படி வேற ஒரு தூக்கிடலாமா? Now can you go and uproot it? இப்ப போய் வேற ஒரு பிடுங்குவாங்க. தென்னை மரத்தை போய் நீங்க பிடுங்கிடுவீங்களா? Come on, now can you uproot it? இப்ப போய் தென்னை மரத்தை வேற ஒரு யாராவது பிடுங்குவீங்களா? The same it is with offense. அதே மாதிரி தான் மனக்காயம். The same it is with bitterness. அதே மாதிரி தான் மனக்கசப்பு. Every day you keep on feeding the negative things in your life. ஒவ்வொரு நாளும் மனக்கசப்புக்கு சாதகமான காரியங்களை உணவு போல நம்ம அந்த எண்ணங்களை ஊற்றிக்கொண்டே இருக்கின்றோம். Every day you fellowship and talk about him. ஒவ்வொரு நாளும் இப்படி சேர்த்துக்கிட்டு அப்படியே மற்றவங்களை பத்தி பேசிட்டே உட்காந்துருக்கோம். You are watering it, you are feeding it. நல்ல தண்ணி ஊற்றி ஊற்றி உரம் போட்டுட்டே இருக்கோம். And when you are at home again thinking about him. அப்படியே வீட்டில் உட்காந்து இப்படி யோசிக்கும்போது திரும்ப இதையே யோசிச்சுட்டே The இருக்கிறோம். roots are going deeper and அந்த deeper. வேறு போய் 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 கீழே போயிட்டு You are in trouble. இப்போ நல்ல ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க. And that is why we find that offense, like a tree, begins to grow in a person, and more corruption comes out of that person. The more and more that person is a chaos. Wherever he goes, he makes life bitter. அதனால்தான் ஒரு மனிதருக்குள் இந்த மனக்காயம் இருக்கும்போது அதை இவ்வாறு வளர அனுமதிக்கும் போது அது மிக ஆழத்திற்கு போய் அது வளர்ந்து அது ரொம்ப பலமுள்ளதாகி அதன் பின்பு இந்த மனிதனுடைய சிந்தனையும் பாதிக்கப்பட்டு எங்கெல்லாம் இவர் செல்கின்றாரோ மனக்காயம் உள்ளவர் அங்கெல்லாம் அதை விதைத்து கொண்டே இருப்பார், அதை தெரிந்து கொண்டே இருப்பார். தான் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையும் அவர் பாழாக்கி விடுவார். அவரிடம் இருந்து வருவது இந்த உலகத்தை சார்ந்த மாசுள்ள கெட்ட செயல்களாக தீ செயல்களாக இருக்கும். நல்ல காரியமாக இருக்காது. தானும் கெட்டு மற்றவர்களையும் கெட்டு போக வைப்பார். When you drink bitter medicine, do you vomit? நல்ல ஒரு கசப்பான மருந்தை வாயில ஊத்திட்டாங்க, அப்ப என்ன செய்வோம்? அப்படி செய்வோம். அப்படி பண்ணுவோம். Now I have become so bitter. ரொம்ப கசக்குது. I become very bitter. ரொம்ப கசக்குது. And Sanan comes. அப்ப அங்க இருந்து பாராரு இந்த சகோதரர். Now I am very bitter with him. எனக்கு ஒரே கசப்பு இவர்கிட்ட. I am very angry with him. நல்ல கோபம். He comes close to me. பக்கத்துல வராரு. Now you know what I'm doing? அவர் Now when I vomited on him, அவர் மேல இப்படி வாந்தி எடுக்கிறேன் நானு. how is he going to react? இப்ப அவர் எப்படி அதுக்கு பதிலா அவர் செயல் காட்ட போறாரு? எப்படி இப்ப நடக்க போறாரு? Listen, கவனிங்க. that's what God is saying. கடவுள் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். People can mistreat you. மனிதர்கள் உங்களை தவறாக காயப்படும்படியாக நடத்தலாம். People can be offended with you. மற்றவர்கள் உங்களால் காயப்பட்டு போயிருக்கலாம். People can hurt you. மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தலாம். But you have the final choice to be offended or not offended. The choice still remains with you. ஆனால் காயப்படுவதும் அதை தவிர்ப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. இந்த தேர்வை காயப்படுவேனா மாட்டேனா என்பதை தேர்ந்து கொள்ளக்கூடிய உரிமை சுதந்திரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. Isn't that beautiful? அது ரொம்ப அழகா இருக்குல்ல? You have the right. உங்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது. He has the right அவருக்கு உரிமை இருக்கிறது. to forgive me, என்னை மன்னிப்பதற்கு, to love me. என்னை அன்பு செய்வதற்கு. Now will that vomit have an effect on him? இப்ப நான் வாமிட் பண்ணனே, வாந்தி எடுத்தனே, அது அவர்கள் மேல பாதிப்பை உண்டாக்கி இருக்குமா? Will his life become bitter? அவருடைய வாழ்க்கையும் இப்படி கசப்பா அவருக்குள்ளேயும் போயிருக்குமா? No. His life is tasty. அவருடைய வாழ்க்கை சுவையுள்ளதாக இருக்கிறது. Now I vomit. நான் அப்படி வாமிட் பண்ணேன். I vomited. And he goes. அவர் பார்க்கிறாரு, சார் எல்லாம் பண்ணிட்டேன். Now he goes there and keeps on looking at the vomit. அங்க போய் உட்கார்ந்துட்டு ஐயா சார் இப்படி பண்ணிட்டாரு அப்படி போட்டு தடவிட்டு இருக்கிறாரு. Now when he's playing the keyboard, அவர் கீபோர்டு அப்படி வச்சு பண்ணும்போது will he play the keys or will he? அவரு கை இங்க இருக்குமா, எப்ப பார்த்தாலும் இப்படி தடவிட்டு இருப்பாரா? பார்த்து எங்க கவனம் எங்க இருக்கும்? இங்க இருக்குமா, இங்க இருக்குமா? தொடர்ந்து பாரு. சரியா? சரியா? சரியா?
So who has the right? இப்ப யாருக்கு உரிமை இருக்கு ஏத்துக்கிறதுக்கும்? Who has the right? Final right is with whom? முடிவு எடுக்கக்கூடிய கடைசியில இறுதி முடிவு எடுக்கக்கூடிய உரிமை யார் கையில இருக்கு? You want to be offended or not offended? நான் காயப்படுவேன், காயப்படாம இருப்பேன். இதற்கான தேர்வு செய்யக்கூடிய உரிமை யார் கையில இருக்கு? He gets offended. அவங்க காயப்பட்டிருக்கலாம், He is in the trap. அவங்க இந்த பொறிக்குள்ள இருக்காங்க. During the break, come and see. நீங்க நம்ம சாப்பிடறதுக்கு போவோம்ல, அப்ப இந்த எலியை வந்து பாருங்க. The rat has even done shit and is in that shit now. பாருங்க, அது அங்கதான் எல்லாம் பண்ணி வச்சிருக்குது, அது உள்ளே தான் கிடக்குது. The person who is offended, his life is like this. ஆமா, யாரு காயப்பட்டு கிடக்காங்களோ அந்த எலி போலதான் எல்லாம் அசிங்கம் பண்ணி அது உள்ள கிடக்குறாங்க. He's thinking. ஐயோ நாத்தம். You can put this spray, that spray, all spray. அங்க சுஷுன்னு ஸ்ப்ரேலாம் அடிச்சுக்கலாம். But if you are offended, ஆனா நீங்க காயப்பட்டு போய் கிடந்தா you are still stinking. ஆனா நீங்க நாறிட்டு இருப்பீங்க. No spray of this world can give you that fragrance. உலகத்துக்கு எந்த செட்டு பாட்டில வச்சு அங்கேயும் தேய்ச்சாலும் கூட அந்த நாத்தம் போகாது. Only the knowledge of God that comes from the word of God gives you fragrance of God wherever you go. ஆண்டவருடைய இறை வார்த்தை கொடுக்கக்கூடிய அந்த வாசனை தான் நீங்கள் எங்கெல்லாம் செல்கின்றீர்களோ அங்கு நீங்கள் வாசனையாக இருப்பீர்கள். ஆண்டவரை பற்றிய அறிவை தரக்கூடிய இறை வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் அந்த வார்த்தையினால் நீங்கள் உலகெங்கும் மனம் வீசுவீர்கள். So what have you decided now? நம்ம இப்ப என்ன முடிவெடுத்துக்கோம்? To get offended காயப்பட்டு போவேன் அப்படி சொல்லி முடிவெடுத்துக்கமா? or walk in love? நான் அன்பு வழிதான் நடப்பேன் அப்படி முடிவெடுத்துக்கமா? Ask your neighbor, why are you smelling so much? பக்கத்துல கூட கேளுங்க, ஏன் இப்படி அப்படி வாசமா இருக்குது? Smell is coming. From where is it coming? உங்க பக்கத்துல இருந்து ஒரு வாசம் வருது, அது என்னது? Is it yours? அது உங்க வாசமா அல்லது? Hallelujah. ஹalleluya. Can you bow your heads, please? எல்லாரும் தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வணங்குவோம். And can you repent now? இப்போது நாம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து மனம் வருந்துவோமா? We have heard the word of God. நாம் இறை வார்த்தையை கேட்டோம். The word of God says it's so difficult, it's hard to win over offended brother. நமக்கு இவ்வாறு கற்றுத்தந்தது காயப்படுத்திய சகோதர சகோதரிகளை வெற்றி கொள்வது மிகவும் கடினமானது என்று கற்றுத்தந்தது. It is much easier to win a strong city. ஒரு பெரிய கோட்டை உள்ள ஒரு நகரை வெற்றி கொள்வது எளிது. We heard the Lord say in Psalms நாம் ஆண்டவர் நம்மிடம் பேசியதை கேட்டோம். திருப்பாடல் 55, the word of God says it is your own, it is your loved one. உங்களுடைய சொந்த சகோதரனே, உங்களுடைய உறவினர்களே, who has offended you. உங்களை காயப்படுத்தியவர்கள். Are you a person who is offended? நீங்க காயப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? With the person that God has chosen for you? கடவுள் உங்களுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரை. Is that person in your family? அவர் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவரா? Is that person in your workplace? அவர் உங்களோடு வேலை செய்கின்றவரா? Is that person in your relatives? உங்களுடைய உறவினர்களிலே ஒருவரா? Is that person in the church? அவர்கள் ஆலயத்துக்கு வருகின்றவர்களா? Is that person in the break room? அவர்கள் உங்களோடு படுக்கையை பகிர்ந்து கொள்கின்றவர்களா? The Lord is saying repent and ஆண்டவர் forgive சொல்கிறார், that person. இப்போது நீங்கள் மனம் வருந்துங்கள், மனஸ்தாபப்படுங்கள். யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கின்றார். The word of God breaks stronghold. இறை வார்த்தை இவ்வாறு இருக்கின்ற கட்டுக்களை எல்லாம் உடைத்தெறிகிறது. Satan has laid that trap for you.
சாத்தான் உங்களுக்காக அந்த கண்ணியை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். He has made you a prisoner to carry out his will. சாத்தான் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை ஒரு கைதியாக வைத்திருக்கிறான். Because when you get offended, ஏனென்றால் நீங்கள் மன காயப்படும் போது you are deceived into believing that you are right even though you are wrong. நீங்கள் தவறு செய்தாலும் நான் செய்தது சரியே என்று நம்பும்படியாக அது செய்கின்றது. The enemy is speaking to your ego, the enemy is speaking to your pride. உங்களுடைய கர்வத்துக்கும் ஆணவத்திற்கும் உங்களுடைய தாழ்மைக்கும் ஆதரவாக சாத்தான் பேசுகின்றான். மனக்காயம் பேசுகின்றது. Even now the enemy is talking to you. இப்போது கூட உங்கள் எதிரியான அழகை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். To deny the condition that you are in. மறுத்துவிடு. நீ யாரால் காயப்பட்டாயோ அல்லது யாரை காயப்படுத்தினாயோ அது சரி என்று சொல்லி தவறு என்பதை மறுத்துவிடு என்று சொல்கின்றான். Why do you got offended? நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். Because you wanted a certain kind of behavior from your loved one. உங்கள் அன்பார்ந்தவர்களிடமிருந்து ஒரு வகையான நடத்தையை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். Or from those with whom you have relationship. நீங்க யார் கூடலாம் உறவு வைத்திருக்கிறீர்களோ அந்த நட்பு வைத்திருக்கிறீர்களோ அவரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையை and the person did not fulfill your expectation, his behavior or her behavior was not according to your expectation, he did things not what you wanted and you got offended. இவ்வாறு நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரிடம் நீங்கள் விரும்பியபடி நடக்க வேண்டும், நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்களோ அவர்கள் அதற்கு எதிராக நீங்கள் விரும்பாததை அவர்கள் செய்திருக்கலாம் அல்லது விரும்பியதை செய்யாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் காயப்பட்டிருப்பீர்கள். Remember, Satan is looking for someone whom he can devour. சாத்தான் யாரை விழுங்கலாம் என அவன் சுற்றி சுற்றி எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். The Bible says he is a roaring lion. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, கர்ச்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என சுற்றி சுற்றி திரிகிறான் என்று. He is always looking out for somebody whom he can deceive. அவன் எப்போதும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றான், யாரையாவது நான் ஏமாற்ற வேண்டும் என்று. He is a trapper. அவன் எப்போதும் கண்ணி வைப்பவன். He knows you will fall into this trap. அவனுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த பொறியிலே நீங்கள் சிக்கி விடுவீர்கள் என்று. He knows that again and again you are walking through the same route again and again, so he can trap you again and again. இதே வழியில தான் நீங்க திரும்ப 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 நடக்கிறீங்க. அதனால கண்டிப்பா இந்த வலையில வந்து நீங்க சிக்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு நன்றாக தெரியும். Satan has his attention on you. சாத்தானுக்கு உங்கள் மேல் ரொம்ப கவனம் இருக்கிறது. He is looking at you. How are you going to respond? பார்த்து கொண்டே இருக்கின்றான், இதற்கு நீங்கள் எப்படி பதிலடி கொடுப்பீர்கள் என்று. Circumstances that come your way, இவ்வாறு நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக நடக்கின்றன. he wants you to respond the old way and not the Jesus way. அவன் எப்போதும் உங்கள் பழைய வாழ்க்கையிலே எப்படி நடந்தீர்களோ அப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆண்டவர் இயேசு காட்டிய வழியாக அல்ல. Satan has been laying this trap in your life again and again. உங்கள் வாழ்க்கையிலே சாத்தான் இந்த பொறியை கண்ணியை திரும்ப திரும்ப வைத்துக் கொண்டே இருக்கிறான். Please ask yourself, தயவு செய்து உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், has the devil been using this trap to harm me and destroy me? இந்த பொறியை சாத்தான் என் வாழ்விலும் பயன்படுத்தி என்னை அவன் கூட்டுக்குள்ள அடைக்கவும் என்னை அழிக்கவும் அவன் முயல்கின்றானா? When I have those strong imaginations, எனக்கு அத்தகைய ஒரு பலமான எதிர்மறையான சிந்தனைகள் என்னை ஆட்கொள்ளும் போது, when I have those negative thoughts, அந்த எதிர்மறையான சிந்தனைகள் எனக்குள் வரும்போது, when I have those hurting thoughts, அந்த காயப்படுத்தக்கூடிய நினைவுகள் என்னை பாதிக்கும் போது, when I have got those thoughts that are torturing me, அத்தகைய சிந்தனைகள் என்னை துன்புறுத்தும் போது, am I ready to focus on what God's word says? அப்போது கடவுள் வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதிலே என்னுடைய கவனத்தை நான் பதித்து வைக்கின்றேனா? God's word says,
ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, For if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. நீ அவர்கள் உனக்கு எதிராக செய்த குற்றங்களை எல்லாம் நீ மன்னிப்பாய் என்றால் ஆண்டவர் நீ செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவார் என்று சொல்கின்றது. But if you forgive not men their trespasses, மனிதர்களையும் அவர்கள் உங்களுக்கு எதிராக செய்தவற்றையும் நீங்கள் மன்னிக்க மறுப்பீர்கள் என்றால் neither will your Father forgive your உங்கள் trespasses. விண்ணக தந்தையும் நீங்கள் செய்த குற்றங்களை மன்னிக்க மாட்டார். If you forgive, நீங்கள் மன்னித்தால் you will be able to minister to that person who is coming against you. யார் உங்களுக்கு எதிராக வருகின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் பணி செய்ய முடியும். Your love is going to bring a change in the other person. உங்களுடைய அன்பு வழிதான் மற்றவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். Your goodness is going to change that person. உங்களுடைய நன்மைத்தனம் தான் அவர்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். Are you a person who is all the time judging others? நீங்க மற்றவர்களை எப்பவும் தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபரா? Are you a person who gets offended when Christians do not conduct themselves the way you expect them? நீங்கள் எவ்வாறு இந்த கிறிஸ்தவர்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்போது அப்படி அவர்கள் நடக்கவில்லை என்றால் நீங்கள் காயப்பட்டு போகின்றவராக இருக்கின்றீர்களா? Are you offended when people don't live according to what you feel they should live? மற்றவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள், அப்படி அவர்கள் வாழவில்லை என்றால் அதனால் நீங்கள் காயப்பட்டு போகின்றவராக இருக்கின்றீர்களா? What about those people who do something that you think they should not have been doing? மற்றவர்கள் இதை செய்யக்கூடாது என்று நீங்கள் நினைத்து வைத்திருக்கின்றீர்கள், ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் செய்யக்கூடாது என்று நினைத்தது அவர்கள் செய்யும் போது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? Do you get offended, நீங்கள் அப்போது காயப்பட்டு போகின்றீர்களா? or do you quickly forgive them? அல்லது வேகமாக அவர்களை நீங்கள் மன்னித்து விடுகிறீர்களா? Do you judge them? நீங்கள் அவர்களை தீர்ப்பிடுகிறீர்களா? Do you condemn them? நீங்கள் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீர்களா? My friend, என்னுடைய அன்பான நண்பர்களே, Jesus is saying to you, ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து இப்போது சொல்கிறார், judging others, மற்றவர்களை தீர்ப்பிடுவது, condemning others மற்றவர்களை கண்டனம் கூறுவது will always entrap you. அது எப்போதும் உங்களை ஒரு சங்கிலிக்குள் கட்டி வைத்துவிடும். Condemnation மற்றவர்களை கண்டனம் குறை கூறுவது is a snare from Satan.